மைனஸ் அடையாளம் தான் வரும். வேறுபட்ட அடையாளம்ண்டா மைனஸ், ஒரே அடையாளம்ண்டா ப்ளஸ். இதுதான் முக்கியமானது. நாங்கள் நிறைய காணொலி பார்த்தபடியே இதை பற்றி விளக்கமாக தேவையில்லை நினைக்கிறேன். ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் ப்ளஸ், வேறுபட்ட அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் மைனஸ். இது மட்டும்தான் முக்கியம். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் கணக்கு செய்ய போகிறோம். இப்போ இங்கே ஒரே அடையாளம் வேறுபட்ட அடையாளம் என்று காண வேண்டியதான். முதல்ல என்ன செய்யணும்னா இருக்கிற எல்லாத்தையும் பெருக்கணும். 5 2 ப்ளஸ் 5 ப்ளஸ் 2ஆல் பெருக்கணும். 5 2ஆல் பிரிக்கினா எங்களுக்கு தெரியும். I 2 10 பெருக்கி அப்படி எழுத வேண்டியா. இனி அடையாளம் போடுறது முக்கியம். எல்லா கணக்குமே பெருக்கி எழுதிட்டு அடையாளத்தை நாங்கள் பார்த்து போடணும். 5 2ஆல் பிரிக்கினா 10. இப்போ அடையாளம் ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் பெருக்கப்படுது. ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும், அதாவது ஒரே அடையாளங்கள் பெருக்கப்படுது. பெருக்கப்பட்ட அடையாளமும் ப்ளஸ் தான். ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்ட அடையாளமும் ப்ளஸ் தான். ஆகவே இதுக்கு விட வந்து ப்ளஸ் 10 தான் விட, கூட்டல் 10. அதே மாதிரி அடுத்த கணக்கை பார்த்தோம்னா அதுக்கும் அதே மாதிரி தான். -3 -3ஆல் பெருக்கணும். -3 -3ஆல் பெருக்கணும். முதல்ல 3 3ஆல் பெருக்கணும். 3 9 விட எழுதியாச்சு. மைனஸை மைனஸால் பிரிக்கணும். ஒரே அடையாளங்கள் பெருக்கப்படுது. ஆகவே ப்ளஸ் அடையாளம் வரும். ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் ப்ளஸ் அடையாளம். ஆகவே இதுக்கு 3க்கு ப்ளஸ். ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் ப்ளஸ், ஒரே அடையாளங்கள் பெருக்கப்படுறபடியாக இதுவும் ப்ளஸ். அப்போ அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது வேறுபட்ட அடையாளம் முக்கியமானது. அடுத்தது வேறுபட்ட அடையாளம் சம்மந்தமாக இருக்குது. முதல்ல நாங்கள் வளமையாக செய்கிற மாதிரி 10 10ஆல் பிரிக்க 10 10 10ஆல் பிரிக்க 100 விட இதுக்கு அடையாளம் போடுறதா முக்கியம். வேறுபட்ட அடையாளங்கள் பெருக்கப்படுது. வேறுபட்ட அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் மைனஸ், வேறுபட்ட அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் மைனஸ், வேறுபட்ட அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் மைனஸ் அடையாளம். அப்போ இதுக்கு ப்ளஸ் அடையாளம் இருக்குது, மைனஸ் அடையாளம் இருக்குது. வேறுபட்ட அடையாளம் ரெண்டும் பெருக்கப்படுது. ஆகவே விட வந்து மைனஸில் வரப்போகுது. -100. அதே மாதிரி தான் இதுக்கும் 7 3 21 விட, 7 3 21 விட தெரியும். அடையாளம் வேறுபட்ட அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் மைனஸ் அடையாளம். ஆகவே இதுக்கு முன்னுக்கும் மைனஸ், -21 தான் இதுக்குரிய விட. ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் ப்ளஸ், வேறுபட்ட அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் மைனஸ். இது மட்டும்தான் முக்கியம். இதே மாதிரி 5வது வினாக்குரிய விளக்கத்தை நீங்கள் கருத்தில் பதிவு பண்ணுங்கள். +2 மறை 2ஆல் பெருக்கினா என்ன விட வரும்? இது நாங்கள் 3வது 4வது செய்த வினா மாதிரி தான். +2 மறை 2ஆல் பெருக்கினா என்ன விட வரும்ன்றதை நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. அது சம்மந்தமான விளக்கங்கள் வேணுமென்றால் இந்த 4 கணக்கையும் பார்த்தாலே விளக்கம் பூர்ணமாக இருக்கும். இதே மாதிரி யாருக்காவது இது சம்மந்தமான விளக்கம் குறைவாக இருந்தால் அவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வேறுபட்ட காணொளிகளோடு சந்திப்போம். பேசிக் மேத்ஸ் வேணுமென்று சிலர் ஆசைப்பட்டபடியாக பேசிக் மேத்ஸில் முக்கியமான விடயங்களை திரும்ப நாங்கள் சொல்கிறோம். அதுபோக இதில் வேறுபட்ட கணக்குகள் இருக்குது. அதை நாங்கள் அடுத்தடுத்த காணொளியில் பார்ப்போம். இதே மாதிரி இன்னும் வேறுபட்ட பேசிக் மேத்ஸ் சம்மந்தமான கணக்குகள் வேணுமெண்டா கருத்தில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமானது ப்ளஸ் அடையாளமாக இருந்துச்சுன்னா ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் ப்ளஸ், வேறுபட்ட அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் மைனஸ். அவ்வளோதான் முக்கியம். இதுக்கு வந்து விட வந்து 10 +10, இதுக்கு +10